குருசேத்திர போருக்கு தயாராகும் போது இந்த போரின் காலக்கெடு எத்தனை நாட்கள் இருக்கும் என்று கிருஷ்ணர் வீரர்களிடம் கேட்கின்றார். பீஷ்மர் 20 நாட்கள், துரோணாச்சாரியார் 25 நாட்கள், கர்ணன் 24 நாட்கள் மற்றும் அர்ஜுனன் 28 நாட்கள் என்று கூறினார்கள். ஆனால் பார்ப்பரிக் ஒரு அற்புதமான பதிலை வழங்கினார். அவர் கூறியது கிருஷ்ணரை திகட்டி போனது. இந்த போரினை நான் ஒரே ஆளாக நின்று ஒரு நிமிடத்தில் முடித்து வெற்றி பெறுவேன் என்று அவர் கூறினார். பார்ப்பரிக் சிவபெருமான் மீது தீவிர பக்தியுடன் இருந்தவர். சிவன் பரிசாக அவருக்கு 3 சக்தி வாய்ந்த அம்புகளை வழங்கினார். அந்த அம்புகளை பயன்படுத்தினால் எதிரி படை முழுவதும் அழிந்து சாம்பலாகி போய்விடும். பார்ப்பரிக் கூறினார், நான் எந்த படை பலவீனமாக மாறினாலும் அந்த பக்கம் நின்று போராடுவேன். பார்ப்பரிக் தனது வாக்குறுதியுடன் போரில் ஈடுபட்டார். எனவே கிருஷ்ணர் அவனின் தலையை எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். கிருஷ்ணர் ஒரு அந்தணராக வேடமிட்டு செய்து பார்ப்பரிக்கிடமிருந்து தலையை தானாக கேட்டார். அதற்கு பார்ப்பரிக் அதிர்ந்து சந்தேகத்துடன், நீங்கள் உண்மையில் யார் என்று கேட்டார். அந்தணர் உருவத்தில் இருந்த கிருஷ்ணர் தனது விஷ்ணு அவதாரத்தை காட்டி பார்ப்பரிக்கு காட்சியளித்தார். பார்ப்பரிக் அந்த காட்சி பார்த்து மகிழ்ந்தார். தனது தலையை தானாக வழங்கியார்.